இப்போ நெக்ஸ்ட் நாம் இதை ஆஃப்டர் 20 இயர்ஸ் என்ற ஒரு ஸ்டோரியிலிருந்து சப்ளிமெண்ட்ரியிலிருந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். த வெஸ்ட் டு மேக் மை ஃபார்ச்சூன்னா எதிர்காலம், ரைட்டா? விதி எதிர்காலம்னு சொல்லுவாங்க, ஃபியூச்சர் தான் ஃபார்ச்சூன் சொல்கிறான், ரைட்டா? அப்போ த வெஸ்ட் டு மேக் மை ஃபார்ச்சூன், வெஸ்ட்டுனா இவன் வந்து என்ன பண்ணால், பாப் வந்து ஜிம்மி பாப் 2 பேர் நண்பர்கள். இப்போ ஜிம்மி வந்து நியூயார்க்கை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். நியூயார்க்கில் தான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு 20 வருஷம் கழித்து நம்ம வந்து சந்திப்போம் இந்த இடத்துல, இந்த ஹோட்டல்லன்னு சொல்லிட்டு பிரிகிறாங்க. அப்போது இந்த பாப்புன்றவன் மேற்கு நோக்கி நகல்றான், மேற்கு திசையை நோக்கி சம்பாதிக்கிறதுக்காண்டி நகல்றான், போகிறான். போயிட்டு 20 வருஷம் கழித்து 2 பேரும் இந்த இடத்துல சந்திக்கணும். இதே ராத்திரி 10 மணிக்குன்னு தான் பேசி முடிவு எடுக்கிறாங்க. த வெஸ்ட் டு மேக் மை ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்கிறான் அந்த போலீஸ்கார்ட்டாவே. என்ன சொல்கிறான், பாபு மட்டும் விசாரிக்கிறான்ல இவன், நீ வெஸ்ட்டில் போய் நல்லா சம்பாதிச்சான்னு கேட்கும்போது, த வெஸ்ட்னா மேற்கு வந்து டு மேக் மை ஃபார்ச்சூன் அப்படின்றான். மேற்கு திசையில் நான் சம்பாதிக்க போனேன் இல்லையா, அதை சொல்கிறான். மேற்கில் என் விதியை உருவாக்க அப்படின்னா எதுக்கு போகிறான்னு சொன்னால், அவன் விதியை உருவாக்குறதுக்காக வேண்டி, அவனோட எதிர்காலத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி மேற்கு நோக்கி நகல்றான், மேற்கு திசையை நோக்கி. மேற்குன்னு அப்படின்னா மேற்கு திசையில் உள்ள நாடுகளை நோக்கி போகிறான் என்று அர்த்தம். யூ குட் நாட் ஹேவ் ட்ராக்டு ஜிம்மி அவுட் ஆஃப் த நியூயார்க் அப்படின்றான். அப்போது போலீஸ்காரன் கேட்குறான், என்ன கேட்குறான் இவங்கிட்ட, பாபுக்கிட்ட கேட்குறான், உன்னால் ஜிம்மியை கூப்பிட்டு போக முடியலையா, மேற்கில் நீ போனையே, ஏன் ஜிம்மியை கூப்பிடலையான்னு கேட்குறான். அதான் யூ குட் நாட் ஹேவ் ட்ராக்டு ஜிம்மி, ட்ராக்டுன்னா இழுக்கிறது, நீ ஜிம்மியை இழுத்துட்டு போக முடியலையா, யூ குட் நாட் உன்னால் முடியலையா, ஹேவ் ட்ராக்டுன்னு இழுத்துட்டு போக முடியலையா, யாரை ஜிம்மியை உன்னால் இழுத்துட்டு போக முடியலையா, அவுட் ஆஃப் நியூயார்க். அப்போ நியூயார்க்கை விட்டு ஜிம்மியும் கூட ஏன் கூப்பிட்டு போகலை அப்படின்னு சொல்லி கேட்குறான். He thought it was the only place on earth. அதுக்கு பாப் என்ன சொல்கிறான்னா போலீஸ்காரங்கிட்ட, he thought, ஹீன்னு யாரை குறிக்குது, இந்த ஜிம்மியை குறிக்குது. He thought it was the only place on earth. அப்போ it was இது இருந்தது, the only place on earth. இந்த நியூயார்க் இட்டுன்னு எதை குறிக்குது, நியூயார்க்கை தான் குறிக்குது. அந்த நியூயார்க்கு தான் ஒரே ஒரு இடம் பூமியில் அவன் வாழ்வதற்கு என்று அவன் நினைத்திருந்தான் அப்படின்னு சொல்கிறான். அதை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது போலீஸ்காரன் கேட்குறான், ஏன் நீ ஜிம்மியை கூப்பிட்டு போகலை அப்படின்னு பாப்புகிட்ட கேட்குறான். அதுக்கு பாப் என்ன சொல்கிறான்னா, நான் கூப்பிட்டதுக்கு அந்த ஜிம்மி என்ன சொன்னான்னா, ஹீ தாட் அவன் நினைத்தான், ஜிம்மி நினைத்தான், இட் வாஸ் த ஒன்லி பிளேஸ் ஆன் எர்த், இந்த பூமியில் இந்த ஒரு இடம் தான் நல்ல இடம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நியூயார்க்கில் இருந்துக்கிறேன்னு சொல்கிறான். அப்படின்னா த ஒன்லி பிளேஸ்னால் இந்த ஒரே இடம் தான் இந்த பூமியில் எனக்கு பிடிச்ச இடம், அதனால் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்றான். நெக்ஸ்ட், வெல் நல்லது, we agreed that night that we would meet here again. அப்போ அவன் சொன்ன உடனே நான் என்ன சொல்லிட்டேன், பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். வெல்னா பரவாயில்லை என்று சொல்லிவிட்டேன். வி அக்ரீட், 2 பேரும் ஒப்புக்கொண்டோம். வி அக்ரின்னா நானும் என் ஜிம்மியும். அப்போ பாப் சொல்கிறான் போலீஸ்கார்ட்ட, வின்னா இருவரும், அவங்க இருவரும், பாப்பும் ஜிம்மியும், ரைட்டா? அக்ரீட் ஒத்துக்கொண்டோம். தேட் நைட் அந்த இரவில் 20 வருஷத்துக்கு முந்தி நீங்கள் இங்கே சந்தித்தாங்க இல்லையா, அந்த இரவில் ஒரு அக்ரீட்னா ஒத்துக்கொண்டார்கள். என்ன ஒத்துக்கொண்டார்கள், தேட் என்னவென்றால், வி வுட் மீட் ஹியர் எகெயின் எக்ஸாக்ட்லி 20 இயர்ஸ் ஃப்ரம் த டேட் அண்ட் டைம் அப்படின்றான். அப்போது நம்ம இங்கே சந்திப்போம், வி வுட் மீட் நாம் இருவரும் இங்கே சந்திப்போம், ஹியர் எகெயின் மறுபடியும் இந்த இடத்துல சந்திப்போம். எக்ஸாக்ட்லினா சரியாக 20 ஆண்டு காலம் கழித்து, 20 இயர்ஸ் 20 ஆண்டு காலம் கழித்து, ஃப்ரம் த டேட் அண்ட் டைம். அப்போ 20 ஆண்டு காலம் கழித்துனே ஃப்ரம் த டேட், ஃப்ரம்னா இந்த தேதியிலிருந்து, இந்த டயத்திலிருந்து, இந்த தேதியில் இப்போ பிரிகிறோமோ இந்த தேதி மற்றும் இந்த டயத்திலிருந்து சரியாக எக்ஸாக்ட்லி சரியாக 20 ஆண்டு காலம் கழித்து, எக்ஸாக்ட்லி 20 இயர்ஸ் ஃப்ரம் அதிலிருந்து, ஃப்ரம் த டேட் அண்ட் டைம், இந்த தேதியிலிருந்து இந்த டயத்திலிருந்து 20 ஆண்டு காலம், எக்ஸாக்ட்லி 20 சரியாக 20 ஆண்டு காலம் கழித்து, ஹியர் அகெயின் மறுபடியும், வுட் மீட்னு சந்திப்போம் என்று நாங்கள் இருவரும் ஒப்பந்தம் செய்து கொண்டோம்னு சொல்கிறான். வி அக்ரீட்னா ஒப்பந்தம் செய்து கொண்டோம்னு சொல்கிறான். வி அக்ரீட் தேட் நைட் அந்த இரவில் நாங்கள் ஒத்துக்கொண்டோம், தேட் வி வுட் மீட் நாங்கள் சந்திப்போம் என்று ஒத்துக்கொண்டோம், ஹியர் எகெயின் மறுபடியும் இந்த இடத்துல, எக்ஸாக்ட்லி 20 இயர்ஸ், எக்ஸாக்ட்லி 20 இயர்ஸ்னால் சரியாக 20 ஆண்டு காலம், ஃப்ரம் த டேட் இந்த தேதியிலிருந்து 20 ஆண்டு காலம், இந்த தேதி இந்த டைம் 10 மணிக்கு பிரிகிறாங்கன்னா 10 மணி 20 ஆண்டு காலம் முடிச்சு இந்த தேதியில் இதே தேதி இதே டயத்தில் 20 வருஷம் கழித்து கண்டிப்பாக மட்டும் ஒப்புக்கொண்டோம். நோ மேட்டர் பரவாயில்லை, எந்த விஷயமும் இல்லை. வாட் அவர் கண்டிஷன்ஸ் மைட் பி. அப்போ எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல், கண்டிஷன்ஸ்னால் நிர்பந்தங்கள், ரைட்டா? நிர்பந்தங்கள் இல்லாமல், அது எப்படி இருந்தாலும் சந்திக்கணும். உடம்பு சரியில்லை இருந்தாலும் இங்கே வந்துடணும், பணக்காரனாக இருந்தாலும் வந்துடணும், ஏழையாக இருந்தாலும் வந்துடணும், எங்கே இருந்தாலும் உலகத்தில் இங்கே வந்துடணும்னு சொல்லி நாங்கள் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம். நோ மேட்டர்
வாட் அவர் கண்டிஷன்ஸ் மைட் பி அப்படின்னு எங்களோட நிலைமை எப்படி இருந்தாலும் ரைட்டா. வாட் அவர்னா எங்களோட நிலைமை, கண்டிஷன் நிலைமை, மைட் பி வாட்னா என்னவாக, அப்போ எங்களோட நிலைமை என்னவாக மைட் பி இருந்தாலும் இங்கே சந்திக்கணும். அதை நம்ம காரணமாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். நோ மேட்டர்னா காரணமாக வைத்திருக்கக்கூடாது. அல்லது ஃப்ரம் வாட் டிஸ்டன்ஸ் வி மைட் ஹேவ் டு கம் அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், ஃப்ரம் வாட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வி மைட் ஹேவ் டு கம் இங்கே வந்து ஆகணும் என்று நாங்கள் இருவதும் ஒப்பந்தம் செய்து கொண்டோம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, we figured that in 20 years each of us ought to have our destiny worked out and our fortunes made அப்படின்னால பாருங்கள். we figured that in 20 years அப்படின்றா 20 ஆண்டு காலங்களில் நம் ஒவ்வொருவரும் நமது விதியை உருவாக்கி இருப்போம் ரைட்டா அப்படின்றத பொருள். அப்படின்னா we figuredனா உருவாக்குறது ரைட்டா, உருவாக்குவது எதை, that in 20 years each of us ought to have our destinyனா நம்மளோட எதிர்காலம் ரைட்டா. 20 ஆண்டு காலத்து விதி, டெஸ்டினா விதின்னு வச்சுக்கலாம், எதிர்காலம்னு வச்சுக்கலாம் ரைட்டா. அப்போ 20 ஆண்டு காலத்தில் ஈச் ஆஃப் அஸ் இருவரும் ought to have our destiny. ought to haveனா நாம் உருவாக்கி இருப்போம், ought to have destinyனா அந்த ஒரு நிகழ்வை உருவாக்கியிருப்போம், எதிர்காலத்தை உருவாக்கியிருப்போம். we figured that in 20 years அதான் சொல்கிறோம். 20 ஆண்டுகளில் நம் ஒவ்வொருவரும் நமது விதியை உருவாக்கி இருப்போம் அப்படின்னு சொல்கிறான் ரைட்டா. அதாவது விதின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், அது விதின்னு டெஸ்டினின்னு விதினே வச்சுக்கோங்களேன். விதி ஒர்க்குட் அவுட்னா விதி உருவாக்கி இருக்கிறது ரைட்டா, உண்டாக்கி இருக்கிறது, வேலை செய்திருப்பது. 20 வருஷத்தில் ஏதாவது வேலை செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் உருவாக்கியிருப்போம். 20 ஆண்டு காலங்களில் நம்ம டெஸ்டினா விதியை உருவாக்கி இருப்போம். ஈச் ஆஃப் அஸ் நம்ம இருவரும் விதியை உருவாக்கியிருப்போம். இன் 20 இயர்ஸ் 20 ஆண்டு காலத்தில் அது ஃபிகர்னால் உருவாக்கி இருக்கிறது ரைட்டா. ஃபிகர்னா வைத்திருக்கிறது, உருவாக்கியிருக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்டு மேலும் அவர் ஃபார்ச்சூன்ஸ் மேட் வாட் எவர் தேவர் கோயிங் டு பி அப்படின்னா நம்மளோட எதிர்காலம் எப்படியாக இருந்தாலும் சரி ரைட்டா. வாட் எவர் தேவர் கோயிங் டு பி அப்படின்னு சொன்னால் என்னவாக இருந்தாலும் சரி நம்ம இங்கே வந்து வரணுன்றதை நாங்கள் உருவாக்கியிருக்கோம்னு சொல்கிறோம் ரைட். அதன் மீனிங் தான் இது. நமது செல்வத்தை ஈட்டி இருப்போம் என்று நாங்கள் கணக்கிட்டோம் அப்படின்னு தான். அது எதுவாக இருந்தாலும் ரைட்டா, அதாவது அது அது பார்த்துக்கோங்க. அண்ட் அவர் ஃபார்ச்சூன்ஸ் மேட்னா எதிர்காலம் எவ்வாறாக இருந்தாலும் ரைட்டா, எவ்வாறாக நம்ம 20 வருஷத்தில் எப்படி தான் சம்பாதிச்சிருந்தாலும் என்னவாக இருந்தாலும் வாட் எவர்னா என்ன நிலைமையாக இருந்தாலும் தேவர் கோயிங் டு பி அதர் சம்பந்தமாக இருந்தாலும் நம்ம வந்து இங்கே மீட் பண்ணணும் அப்படின்றத உருவாக்கியிருப்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு, இட் சவுண்ட்ஸ் பிரிட்டி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா சவுண்ட்ஸ் என்னதே சத்தங்கள் இல்லை. அவர் சொன்னது வந்து யார், அந்த போலீஸ்காண்ட சொன்னது வந்து பிரிட்டி இன்ட்ரெஸ்டிங்னா ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது ரைட்டா. பிரிட்டினா ஒரு ரொம்ப அழகான சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். இட் சவுண்ட்ஸ்னால் நீ சொன்னது, இட்னா அந்த சொன்னது போலீஸ்கார்ட்ட இட் சவுண்ட்ஸ் பிரிட்டி இன்ட்ரெஸ்டிங், இது மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. இன்ட்ரெஸ்டிங்னா சுவாரஸ்யமாக நீ சொல்லுகிறாய் என்று சொன்னார். செட் த போலீஸ்மேன் சொன்னார் அப்படின்றான். ரேதர் எ லாங் டைம் பட் மீட்ஸ், அதாவது ரேதர் எ லாங் டைம்னா நீண்ட காலம் ஆயிடுச்சு, இந்த 20 வருஷத்தில் ஆயிடுச்சு, இது 20 வருஷம் நீண்ட காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ரேதர் எ லாங் டைம் பட்வீன் மீட்ஸ் அப்படின்னு இந்த சந்திப்புக்கு இடையில் அதிகமான தூரம் இருக்கிறது ரைட்டா. 20 ஆண்டு காலம் முன்னாடி போயிட்டீங்க, இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ரேதர் எ லாங் டைம், நீண்ட காலம் பட்வீன் மீட்ஸ் இந்த சந்திப்புக்கு இடையில் இவ்வளவு தூரம் இருந்த போதிலும் அப்படி இந்த சந்திப்பு நீங்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் இந்த சந்திப்புக்கு நடுவில் 20 வருஷத்துக்கு மடவில் நீண்ட காலம் இருந்த போதிலும் இட் சீம்ஸ் டு மீ அப்படின்னா இது நடக்கும் என்று தோன்றுகிறது, வருவான் என்று தோன்றுகிறதுனா இட் சீம்ஸ் டு மீ அப்படின்ட்டான். அதாவது சந்திப்புகளுக்கு இடையே நீண்ட தூரம் தான் எனக்கு தோன்றுகிறது, அதாவது இட் சீம்ஸ்னால் தோன்றுகிறது டு மீ. இது சந்திப்பு வந்து 20 வருஷம் முந்தைய நடந்தது, ஆனால் அது நீண்ட காலமாக இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறதுன்னு சொல்கிறான். ஹேவ் நாட் யூ ஹியர்ட் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட் சின்ஸ் யூ லெஃப்ட் அப்படின்னால வாங்க. ஹேவ் நாட் யூ ஹியர்னா கேட்குறது, ஆனால் இந்த இடத்துல கேட்குறது நீங்கள் வச்சுக்கிறாதீங்க, ஏதாவது தொடர்புன்னு வச்சுக்கோங்க. ஹேவ் நாட் யூ ஏதாவது தொடர்பில் இருந்தீங்களா, இல்லையா, ஹேவ் நாட்னா இல்லையா, யூ ஹியர்டுனா தொடர்பு, ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து இது வரைக்கும் சின்ஸ் யூ லெஃப்ட் நீ இங்கேருந்து போனதுலேருந்து உன் ஃப்ரெண்டு கூட ஏதாவது லெட்டர் போக்குவரத்து ஏதாவது தொடர்பில் இருந்தியா இல்லையா அப்படின்னு கேட்குறான் போலீஸ்காரன். ஹேவ் நாட் யூ நீ உங்கள்கிட்ட இல்லையா, என்னது
ஏதாவது தொடர்பு கேட்குனா தொடர்பு இல்லையா, எங்கேருந்து ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட், உன் ஃப்ரெண்டு இருந்து ஏதாவது தொடர்பு இல்லையா 20 வருஷத்தில், சின்ஸ் யூ லெஃப்ட், நீ இங்கேருந்து போனதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 20 வருஷம் வரைக்கும் ஏதாவது தொடர்பில் நீ அவங்க கூட இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பதில் சொல்கிறாங்க யார், போலீஸ்கார்ட்ட. வெல், ஆமாம், நல்லது, எஸ் இருந்துச்சு, தொடர்பு இருந்துச்சுன்றான். எஸ்ன்னு இருந்துச்சு, ஃபார் எ டைம், ஒரு நேரத்தில் தொடர்பு இருந்துச்சு, வி கரஸ்பாண்ட், நாங்கள் வந்து பரிமாறிக்கிட்டோம், தொடர்பை பரிமாறிக்கிட்டோம். செட் ஈச் அதர், செட் ஈச் அதர்னால் இந்த அவன் சொல்லுகிறான் யார், அந்த பாப்பி வேண்ட சொல்கிறான். எஸ், எங்களுக்கு தொடர்பு இருந்துச்சு, இங்கேருந்து போனதுக்கப்புறம் தொடர்பு இருந்துச்சு, வி கரஸ்பாண்ட், தொடர்பை பரிமாறிக்கொண்டோம் என்று சொல்லுகிறான். அதுதான் செட் ஈச்சுன்னா மற்றவர்கிட்ட போலீஸ்காரன் சொல்கிறான். பட் ஆனால் ஆஃப்டர் எ இயர், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, பட் ஆனால் ஆஃப்டர் எ இயர், ஒரு வருடத்துக்கு முன்னாடியோ அல்லது 2 வருடம், ஒரு வருடமோ அல்லது 2 வருடத்துக்கு முன்பாக, வி லாஸ்ட் ட்ராக் ஆஃப் ஈச் அதர். அப்படின்னா ட்ராக் லாஸ்ட்னா இழந்து விட்டோம், இல்லாமல் போச்சு. ட்ராக் ஆஃப் ஈச் அதர், ஒருவர், ட்ராக்னா தொடர்பு கொள்ளுவது, எதை தொடர்பு கொள்வது, ஆஃப் ஈச் அதர், ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ளுவது இல்லாமல் போய்விட்டது. முதல்ல இருந்துச்சு, ஆனால் தொடர்பு கொண்டிருந்தோம், ஆனால் இப்போது ஒரு வருஷமோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ அந்த தொடர்பானது நீக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறான். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு யூ சி, நீ பார்க்குறாய், எப்படி பார்க்குறா, த வெஸ்ட் இஸ் எ பிரிட்டி பிக் ப்ரொபோர்ஷன். அப்படின்னா வெஸ்ட்னா மேற்கு திசையில் உள்ள நாடுகள் வந்து ஒரு ஒரு ப்ரிப்போர்ஷன், ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது, பெரிய ஒரு முன்னேறுவதற்கான பிரிட்டி பிக் ப்ரொபோர்ஷனாக ஒரு முன்னேறுவதற்கான ஒரு பெரிய ஒரு முன்மொழிவாக இருக்கிறது. இந்த மேற்கத்திய நாடுகளில் வந்து ஒரு மனுஷன் முன்னேறணும் என்பது மிகவும் கடினமான செயல் அப்படின்னு சொல்லுகிறான். ரைட்டா? யூ சி, நீ பார்க்குறேன்னு போலீஸ்காரன் இவன் சொல்கிறான். யார் என்ன சொல்கிறான்னா, இந்த வெஸ்ட், மேற்குதில் உள்ள நாடுகள், வெஸ்ட் என்னது மேற்கு உள்ள நாடுகளை தான் குறிக்கிறது. இஸ் எ பிரிட்டி பிக்னா பிக் ப்ரிப்போர்ஷன்ஸ், அதனோட விகிதாச்சாரம், முன்னேறும் விகிதாச்சாரம், பிக் ப்ரிப்போர்ஷன்ஸ்னால் முன்னேறக்கூடிய விகிதாச்சாரம் வந்து ரொம்ப பெரிய அளவில் தான் இருந்தது. அண்டு மேலும் ஐ கெப்ட் ஹஸ்க்லிங் அரவுண்ட் ஓவர் இட் பிரிட்டி லீவ்லி அப்படின்றான். மேலும் ஹஸ்க்லிங்னு சொன்னால் நல்லா கவனிங்க, அதாவது பாருங்கள், மேற்கு என்பது மிகவும் பெரிய முன்மொழிவு என்னது, ப்ரிப்போர்ஷனாக முன்மொழினா கடினம். ரைட்டா? அப்படின்னா மேலும் நான் அதை சுற்றி மிகவும் உற்சாகமாக இயங்கி கொண்டிருந்தேன்னு சொன்னான். மேலும் ஐ கெப்ட் ஹஸ்க்லிங்னு சொன்னால் இயங்கி கொண்டிருக்கிறது. அரவுண்ட் அதை சுற்றி, அந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை நோக்கி இயங்கி கொண்டிருந்தேன். அரவுண்ட் ஓவர் இட் பிரிட்டி லீவ்லி அப்படின்னா உற்சாகமாக. ரைட்டா? அதாவது இருந்தாலும் நான் அந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை நோக்கி ஹஸ்லிங்னா என்ன சொல்கிறது, அதாவது இயங்கி கொண்டிருந்த செயல்பாடு செய்து கொண்டிருந்தது, அதாவது வேலை செஞ்சு கொண்டே இருந்தேன்னு அர்த்தம். ரைட்டா? ஹஸ்லிங் அரவுண்ட் ஓவர் இட் பிரிட்டி லீவ்லின்றான். அப்போது உற்சாகமாக, பிரிட்டி லீவ்னா உற்சாகமாக அதை நோக்கி நான் இயங்கி கொண்டிருந்தேன். அந்த கஷ்டமாக இருந்தாலும் செயல்பாடுகள் அதை நோக்கி இயங்கி கொண்டிருந்தேன்னு சொல்கிறான். பட் ஐ நோ, எனக்கு தெரியும், ஆனால் ஜிம்மி வில் மீட் மீ ஹியர் இஃப் ஹீ இஸ் அலைவ். அப்போது ஜிம்மி வந்து என்னை சந்திப்பான். ஐ நோ, எனக்கு நன்றாக தெரியும், ஆனால் ஐ நோ, எனக்கு தெரியும், ஜிம்மி வந்து வருவான், வில் மீட் இங்கே சந்திப்பான், என்னை சந்திப்பான், மீட் மீ சந்திப்பான், ஹியர் இங்கே, இஃப் ஹி அலைவ் அவன் உயிரோடு இருந்தால் என்னை வந்து இங்கே சந்திப்பான் அப்படி என்று எனக்கு தெரியும். பட் ஹி ஆல்வேஸ் வாஸ் எ ட்ரஸ்டி, அவன் ஒரு நம்பிக்கையானவன். ரைட்டா? அவன் ஜிம்மி வந்து நம்பிக்கையானவன். ஸ்டான்செஸ்ட் அதாவது உண்மையானவன், அதாவது ட்ரஸ்டின்னா நம்பிக்கையானவன், ஸ்டான்செஸ்ட்னா உண்மையானவன். அண்டு ஓல்டு ஷேஃப்னு சொன்னால் ஒரு நண்பன், அதாவது பழைய உறுதியான நண்பன். அதாவது சேஃப்னா நண்பன் அர்த்தம். அப்போ ஓல்டுன்னு பழைய நண்பன், எனக்கு பழைய நண்பன். இந்த உலகத்தில், இந்த வேர்ல்டு அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து உண்மையான மற்றும் உறுதியான மற்றும் பழைய நண்பன் அவன்தான் என்று சொல்லுகிறான். ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஹீ வில் நெவர் ஃபர்கெட், அவன் மறக்க மாட்டான், அவன் ஒருபோதும் மறக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், என்னை மறக்க மாட்டான்னு அர்த்தம். ஐ கேம் 1000 miles டு ஸ்டாண்ட் இன் திஸ் டோர். அப்படின்னா அது கேம்னா நான் வந்திருக்கிறேன், எப்படி 1000 மைல் கடந்து வந்திருக்கிறேன். டு ஸ்டாண்ட் இன் திஸ் டோர், இந்த கதவுல நிற்கிறதுக்காக வேண்டி, அவனை பார்க்குறதுக்காக வேண்டி, இந்த கதவுல நின்று பார்க்குறது, இந்த இடத்துல பார்க்குறதுக்காக வேண்டி 1000 மைல் கடந்து வந்திருக்கிறேன். அதாவது தான் சொல்கிறேன், ஐ கேம் 1000 miles டு ஸ்டாண்ட் இன் திஸ் டோர் டு நைட், இந்த இரவில் இந்த கதவுல நிற்கிறதுக்காக வேண்டி 1000 மைல் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அண்ட் இட் இஸ் ஒர்த், இது மதிப்பு மிக்கது. இட்
இஃப் மை ஓல்டு பார்ட்னர் ஸ்டாண்ட்ஸ் அப் அப்படின்னா என்னோட நண்பன், பழைய நண்பன், ஓல்டு பார்ட்னர்னா பங்காளின்னு அர்த்தம், அதான் நண்பனை தான் குறிக்குது. அந்த பழைய நண்பன் ஸ்டாண்ட்ஸ் அப் திரும்பி வந்தால், திரும்பி இங்கே வந்தால் இந்த 20 வருஷம் கழிச்சு, இது வந்து விலை மதிப்புள்ள ஒன்றாக செயலாக இருக்கும். இட் இஸ் ஒர்த் அப்படின்னா இது ஒரு விலை மதிப்புள்ள ஒரு செயல், ஒரு நல்ல செயலாக இருக்கும். இஃப் ஒர்த் இட், இதுக்கு வந்து விலை மதிப்பு உண்டு. இஃப் ஒருவேளை என்னோடய பழைய நண்பன், ஓல்டு பார்ட்னர் நண்பன் ஸ்டாண்ட்ஸ் அப் திரும்பி வந்தால் இதுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். நெக்ஸ்ட்டு, த வெயிட்டிங் மேன் புல்ட் அவுட் ஏ ஹேண்ட்ஸம் வாட்ச் அப்படின்னா, அப்போ அந்த காத்திருந்த பாப், அவன் தான் காத்திருந்தாலே, அவன் வெயிட்டிங் மேன் அவன் தான் காத்திருந்த நபர், அதாவது பாப் வந்து புல்ட் அவுட்னு எடுத்தான். ஏ ஹேண்ட்ஸம் வாட்ச், ஒரு விலை மதிப்புள்ள ஒரு வாட்சை எடுத்தான். த லிட்ஸ் ஆஃப் இட் செட் வித் ஏ ஸ்மால் டைமண்ட்ஸ் அப்படின்னா, அதனோட லிட்ஸ்னால் அதோட மூடிகள், ரைட்டா, அதனோட மூடிகள், லிட்ஸ் என்னது மூடிகள். அந்த வாட்ச் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்காது, முன்னாடி மூடி மாதிரி ஒரு வச்சுருப்பாங்க, ரைட்டா. அப்போ ஒரு வாட்சை எடுத்தான், அதாவது அந்த காத்திருந்த பாப்பை தான் காத்திருந்தான் இல்லையா, அவன் வந்து ஒரு வாட்சை எடுத்தான். அதோட மூடி வந்து, அந்த வாட்சோட மூடி த லிட்ஸ் ஆஃப் இட் செட்னா அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வாட்சோட மூடி அமைக்கப்பட்டிருந்தது வித் எ ஸ்மால் டைமண்ட்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன வைரக்கற்களால் அதனோட வாட்சோட மூடி செய்யப்பட்டிருந்தது. அப்போ நெக்ஸ்ட்டு 3 minutes to 10, அப்போ 10 மணி ஆவதற்கு இன்னும் 3 நிமிடங்கள் தான் இருக்கிறது என்று போலீஸ்காரர் சொன்னாங்க. அனௌன்ஸ்னா அறிவித்தார். எதை அறிவித்தார்? 3 minutes to 10, 10 மணிக்கு வருவான்னு சொன்னையே, 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு, ஆனால் இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கிறது என்று சொன்னான். 3 minutes to 10, 10 ஆவதற்கு 3 நிமிடங்கள் தான் உள்ளது என்று அவர் போலீஸ்காரர் அறிவித்தார். அப்போ நெக்ஸ்ட்டு, இட் வாஸ் எக்ஸாக்ட்லி 10 o'clock when we parted here at the restaurant door அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்கிறான்னா பாப்பு போலீஸ்காரர்கிட்ட, இட் வாஸ் எக்ஸாக்ட்லி 10 o'clock, நாங்கள் சரியாக 10 மணிக்கு தான், இட் வாஸ் எக்ஸாக்ட்லி 10 o'clock, சரியாக 10 மணிக்கு தான் when we parted here, பார்ட்னா பிரிந்தோம், when we parted here, இந்த இடத்துல நாங்கள் பிரியும் போது, when we parted here அப்படின்னா இந்த இடத்துல நாங்கள் பிரியும் போது, at the restaurant door அப்படின்னா இந்த முதல்ல இங்கே ரெஸ்டாரண்ட் தான் இருந்தது, இந்த ரெஸ்டாரண்ட் கதவுல நாங்கள் பிரியும் போது சரியாக மணி 10 தான் இருந்தது என்று சொல்லுகிறான், ரைட்டா. நெக்ஸ்ட்டு, டிட் பிரிட்டி வெல் அவுட் அப்படின்றான். டிட் பிரிட்டி வெல் அவுட் வெஸ்ட் அப்படின்றான். போலீஸ்காரன் கேட்குறான், என்ன கேட்குறான்? டிட் பிரிட்டி வெல் அவுட் வெஸ்ட் அப்படின்னா மேற்கில் வந்து நீ நல்லா சம்பாதிச்சியா? டிட் பிரிட்டினா அழகாக, ரைட்டா, நன்றாக, வெல்லுனா நன்றாக தான், வெல் அவுட் வெஸ்ட் அப்படின்னா மேற்கில் வந்து நீ நன்றாக செய்தாயா என்று, நன்றாக செய்ததுன்னா என்று கேட்குறான். டிட் யூ, நீ செய்த, உன்னால் டிட் நாட் யூ செய்தாயா இல்லை செய்யலையா அப்படிங்கிறான். டிட் பிரிட்டி வெல் அவுட் ஈஸ்ட் அப்படின்னா மேற்கில் போனையே, மேற்கு நாடுகளில் அதை டிட் பிரிட்டின்னா நல்லா நன்றாக செய்திருக்கிறீர்களா இல்லையா, டிட் நாட் யூ இல்லையா, நீ செஞ்சையா இல்லையான்னு, நல்லா சம்பாதிச்சியா இல்லையான்னு கேட்குறான் போலீஸ்காரன். ஆஸ்க்டு த போலீஸ்மேன் அப்படின்னா, ஆஸ்க்னா போலீஸ்காரர் கேட்டார் அப்படின்னு நல்லா கவனிங்க. டிட் பிரிட்டி வெல் அவுட்னா நன்றாக, வெல்னா நன்றாக சம்பாதிச்சியான்றது மீனிங் இந்த இடத்துல. வெல் அவுட் வெஸ்ட், அது மேற்கில் நன்றாக சம்பாதிச்சியா, கமா போட்டு ஆல் டிட் நாட் யூ, இல்லை நீ சம்பாதிக்கலையா, ஆஸ்க்டு த போலீஸ்காரன் கேட்டான், ரைட்டா. நெக்ஸ்ட்டு, யூ பெட் ஐ ஹோப் ஜிம்மி ஹேஸ் டன் ஆல் ஃபஸ்ட் வெல், நிச்சயமாக, பெட்னா நிச்சயமாக, யூ பெட்னா நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதேமாதிரி நிச்சயமாக, ஐ ஹோப் நான் நம்புகிறேன்னா அந்த ஜிம்மி சொல்கிறான். ஏன்னா ஜிம்மியில் அந்த பாப், இந்த நின்றுட்டு இருக்கிற பேர் பாப்பு, வர வேண்டிய பேர் ஜிம்மி, அவன் ஃப்ரெண்டு தான் வரணும். அவள் பாப் அந்த ஐன்றது யாரை பாப்பை குறிக்குது, ஐ ஹோப் நான் நம்புகிறேன், ஜிம்மி ஹேஸ் டன் ஆல் ஃபஸ்ட் வெல்லஸ் அப்படின்றான். அப்போ ஜிம்மி வந்து என்ன மாதிரி பாதியாவது சம்பாதிச்சிருப்பான், நான் சம்பாதிச்சதில் பாதியாவது சம்பாதிச்சிருப்பான் என்று நான் நம்புகிறேன் அப்படின்றான். நிச்சயமாக ஜிம்மி பாதி அளவுக்கு நன்றாக செய்திருப்பார்னா சம்பாதிச்சிருப்பார்னு அர்த்தம், பாதியாவது சம்பாதிச்சிருப்பான் என்று நான் நம்புகிறேன். ஹி வாஸ் ஏ கைண்ட் பிளாடர் அப்படின்றான். அதாவது ஜிம்மி பற்றி சொல்கிறான், யாரும் பாப்பா இங்கே நின்றுட்டு இருக்க வந்து அவன் ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறான். ஹி வாஸ் ஏ கைண்ட் பிளாடர் அப்படின்றான். பிளாடர்னால் ஒரு மென்மையானவன் அர்த்தம், ரைட்டா, மென்மையானவன், மெல்ல வேலை செய்கிறவன் அர்த்தம். அதாவது ஹீ வாஸ், அவன் ஜிம்மி வந்து பாப் சொல்கிறான் ஜிம்மி பற்றி எப்படி சொல்கிறான், ஹீ வாஸ் ஏ கைண்ட் பிளாடர், அவன் ஒரு வகையான மெதுவான நபர் அப்படின்னா மென்மையானவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எந்த வேலை செய்யணும் மெதுவாக செய்வான் அப்படின்றான். தோ குட் ஃபெல்லோ அஸ் ஹீ வாஸ் அப்படின்றான். ஆனால் அவன் நல்ல நண்பன், தோ இருந்த போதிலும்,
தோ குட் ஃபெல்லோ அஸ் ஹி வாஸ். அப்போ அவன் எனக்கு குட்னா ஃபெல்லோன்னா நல்ல மனிதன். அஸ் ஹி வாஸ், அஸ்கினா அவன் எனக்கு இருந்த போதிலும், ஹி வாஸ் அப்படின்னா அவன் எனக்கு நல்ல நண்பனாக இருந்த போதிலும், ஹி வாஸ் ஏ கைண்ட் பிளாடர் அப்படின்னா ஒரு அமைதியானவன். ரைட்டா? பிளாடர்னா அமைதின்னு அர்த்தம். ரைட்டா? அமைதியான மெதுவாக செயல்படக்கூடியவன் என்று பொருள். ரைட்டா? நெக்ஸ்ட்டு, ஐ ஹேவ் ஹேட் எ கம்ப்ளீட் கம்பேர்ட் வித் த சம் ஆஃப் த ஷார்பஸ்ட் விட்ஸ் கோயிங் டு கெட் மை பைல் அப்படின்றான். அதாவது அது ஐ ஹேவ் ஹேட் டு கம்பேர்ட்னா போட்டியிட வேண்டியிருந்தது. ஐ ஹேவ் ஹேட் அப்படின்னா நான் சம்பாதிப்பதற்கு, ஹேவ் ஹேட் அப்படின்னா வைத்திருக்க வேண்டி, சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, டு கம்பேர்ட்னா போட்டியிட வேண்டியிருந்தது. கம்பெனினா மிகவும் கஷ்டப்பட்டு போட்டியிட வேண்டியிருந்தது. யார் கூட? வித் சம் ஆஃப் த ஷார்பஸ்ட் விட்ஸு கோயிங் டு கெட் மை பைல் அப்படின்றான். அதாவது நான் எனது செல்வத்தை பெற, அதாவது நான் சம்பாதிக்க வேண்டி சில கூர்மையான, ஷார்பஸ்ட்னா கூர்மையான மதிநுட்பங்களில், அதை விட்ஸ்னால் மதிநுட்பங்கள். ரைட்டா? அதாவது ஷார்பஸ்ட்னா கூர்மையான, மதிநுட்பங்கள்னால் மூளை. ரைட்டா? கூர்மையான மதிநுட்பங்களுடன் நான் போராட வேண்டியிருந்தது. அப்போ சம் ஆஃப் த ஷார்பஸ்ட் விட்ஸ் அப்படின்னா மதிநுட்பம், கூர்மையான மதிநுட்பத்தோடு நான் போராட வேண்டியிருந்தது. கோயிங் டு கெட் மை பைல் அப்படின்றான். கோயிங் டு கெட் மை பைல்னு சொன்னால், பைல்னா அவனோட சம்பாத்தியம். ரைட்டா? கோயிங் டு கெட் நான் பெற வேண்டி, ஐ ஹேவ் அப்படின்னா நான் ஐ ஹேவ் டு கம்பெர்ட்னா போட்டியிட வேண்டியிருந்தது. எப்படி? வித் சம் ஆஃப் த ஷார்பஸ்ட் விட்ஸ் அப்படின்னா கூர்மையான மதிநுட்பங்களுடன் போட்டியிட வேண்டியிருந்தது. எதற்காக வேண்டி? கோயிங் டு கெட் மை பைல் அப்படின்றான். எப்படின்னா நான் என்னோடய செல்வத்தை பெற வேண்டி. மை பைல்னா இந்த இடத்துல செல்வம்னு அர்த்தம். ரைட்டா? எ மேன் கெட்ஸ் இன் எ குரோவி இன் நியூயார்க் அப்படின்றான். அப்போ நியூயார்க்கில் நியூயார்க்கில் ஒரு மனிதன் ஒரு பாதையில் சிக்கிக்கொள்கிறான். அப்புறம் ஒரு எ மேன் கெட்ஸ்னால் கெட்ஸ் இன் எ குரோவ் இன் நியூயார்க் அப்படின்றான். நியூயார்க்கில் ஒரு மனிதன் ஒரே ஒரு பாதையில் சிக்கிக்கிறான். வெவ்வேறு பாதையில் போகிறதில்ல. ரைட்டா? அதாவது ஒருத்தன் ஒரே விஷயத்தில் தான் செயல்படுகிறான், வெவ்வேறு விஷயங்களில் செயல்படுவதில்லை என்று தான் பொருள். எ மேன் கெட்ஸ் இன் எ குரோவ் இன் நியூயார்க் அப்படின்னா ஒரு மனுஷன் ஒரே பாதையில் தான் நியூயார்க்கில் செயல்படுகிறான் என்று பொருள். சிக்கிக்கொள்கிறான்னு செயல்படுகிறான்னு அர்த்தம் தெரியல. இட் டேக்ஸ் த வெஸ்ட் டு புட் எ ரேசர் எட்ஜ் ஆன் ஹிம் அப்படின்றான். இட் டேக்ஸ் த வெஸ்ட்னால் இது அவனை மிகவும் கூர்மையாக்க மேற்கு பகுதி தேவைப்படுகிறது. ஆனால் மேற்கு பகுதியில் மிகவும் கூர்மையாக இருக்க வேண்டியது இருக்கிறது. இட் டேக்ஸ் த வெஸ்ட். ஆனால் இந்த வெஸ்ட் மேற்கு பகுதியில் உள்ள நாடுகளில் டு புட் எ ரேசர் எட்ஜ். ரேசர்னால் நம்ம சேவிங் பண்ணுறோம் இல்லையா, பிளேடு, அதனோட முனை எப்படி ரொம்ப கூர்மையாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றான். அதாவது அப்படி இருந்தால் தான் மேற்கு பகுதியில் சம்பாதிக்க முடியும்ன்றான். இட் டேக்ஸ் த வெஸ்ட் அப்படின்னா அதாவது அவனை மிகவும் கூர்மையாக்க மேற்கு பகுதிக்கு தேவைப்படுகிறது. மேற்கு பகுதியில் இருக்கணும் என்றால் இட் டேக்ஸ் த வெஸ்ட் அப்படின்னா இது மேற்கு பகுதியானது மேற்கு நாடுகள் டு புட்டுனா நீ செய்ய வேண்டியிருக்கும். ரேசர் எட்ஜ் ஆன் ஹிம், அதாவது ரேசரோட எட்ஜ், அது முனை கூர்மையாக இருக்கிற மாதிரி நீ இருக்க வேண்டும், அப்போ தான் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறான். த போலீஸ்மேன் டுவரில்டு இஸ் கிளப் அண்ட் டுக் எ ஸ்டெப் ஆர் டூ அப்படின்னா போலீஸ்காரர் டுவரில் இஸ் கிளப்னா குச்சி. ரைட்டா? இந்த போலீஸ் டுவரில்னா சுழற்றி கொண்டு செல்வது. ரைட்டா? அதாவது கையில் வச்சுட்டு சொல்லிட்டே இருக்கான் இல்லையா, அதான் சொல்கிற போலீஸ்மேன் டுவரில்டு ஹிஸ் கிளப் அப்படின்னா அவனோட குச்சியை சுழற்றினான். அண்டு டுக் ஏ ஸ்டெப் ஆர் டூ அப்படின்னா சுழற்றி கொண்டு நகர ஆரம்பித்தான். அண்டு டேக் டுக்குன்னா செய்தான். என்ன செய்தான்? ஏ ஸ்டெப்னா நகர படி எடுத்து வைத்தான். ஸ்டெப் ஆர் டூ அப்போ படி எடுத்து வைத்து நகர ஆரம்பித்தான் அர்த்தம். ஸ்டெப் ஆர் டூ அப்படின்றான். அதுதான் சொல்ல போலீஸ்காரர் தனக்கு குச்சியை சுழற்றி கொண்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு போகிறான். இவன்ட்டு விடைபெறுகிறான்னு அர்த்தம். டுக் ஏ ஸ்டெப் ஆர் டூ அப்படின்றான். நெக்ஸ்ட் ஐ வில் பி ஆன் மை வே அப்படின்னா போலீஸ்காரர் சொல்கிறார், நான் என் வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஹோப் யுவர் ஃப்ரெண்ட் கம்ஸ் அப்படின்னா நம்பிக்கையோடு இரு, உன் ஃப்ரெண்டு வந்துடுவான், அரவுண்ட் ஆல் நைட், இந்த ராத்திரிக்குள்ளே வந்துடுவான் என்ற நம்பிக்கையில் இருன்னு சொல்லிவிட்டு போலீஸ்காரர் கிளம்புறேன். ஐ வில் பி ஆன் மை வே அப்படின்னா நான் என்னோடய வழியில் போயிட்டுருக்கேன்னு போலீஸ்காரர் சொல்கிறார் இவங்கிட்ட. ஹோப் யுவர் ஃப்ரெண்டு கம்ஸ் அரவுண்ட் ஆல் நைட் அப்படின்னா ஹோப்னு நம்பிக்கையோடு இரு, யுவர் ஃப்ரெண்ட் உன் நண்பன் வருவான் என்ற நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்கிறான் அந்த இரவுக்குள்ளே. நெக்ஸ்ட் கோயிங் டு கால் டைம் ஆன் ஹிம் ஷார்ப் அப்படின்றான். நல்ல கவனிங்க. கோயிங் டு கால் அப்படின்னா அவன் வருவான் என்று நீ நம்பிக்கையோடு இரு, அதாவது அவருக்கு நேரத்தை கண்டிப்பாக அழைக்கப் போகிறீர்களா அப்படின்னு சொல்கிறது தான் மீனிங் இதனோடது. கோயிங் டு கால் டைம் ஆன் ஹிம் ஷார்ப் அப்படின்றான். அதாவது ஒரு கூர்மையான டைம், அதாவது என்ன சொல்கிறது, அதாவது
என்ன இதுக்கு மீனிங்னா அவன் வர வேண்டிய நேரம் கண்டிப்பாக அழைக்கப் போகிறீர்களா என்று மீனிங். கோயிங் டு கால்னால் அவனை அழைக்கப் போகிறீர்களா நீங்கள். ஆன் ஹிம் ஷார்ப்னா அது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது சரியான நேரத்துக்கு அழைக்கப் போகிறீர்களா என்று சொல்லுகிறான். ரைட்டா. நெக்ஸ்ட் ஐ ஷுட் சே நாட் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா. செட் த அதர் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறான். என்ன நான் சொல்ல மாட்டேன் என்றான் மற்றொருவர். ரைட்டா. ஐ வில் கிவ் ஹிம் half an hour அட்லீஸ்ட். நான் அவருக்கு ஒரு குறைந்தது அரை மணி நேரம் தருவேன். எப்படின்னா அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ரைட்டா. இஃப் ஜிம்மி இஸ் அலைவ், ஜிம்மி வந்து இஸ் அலைவ் ஆன் எர்த், இந்த பூமியில் வந்து உயிரோடு இருந்தால், ஜிம்மி இஸ் அலைவ் ஆன் எர்த், இந்த பூமியில் இருந்தால் ஹி வில் பி ஹியர் பை தட் டைம், அவன் வந்து கரெக்டாக வந்துடுவான்னு சொல்கிறான். அதான் அரை மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணு இல்லை வரவேன்னு சொல்கிறான். சரி நெக்ஸ்ட்டு ஸோ லாங் ஆஃபீஸர் அப்படின்னு சரி அதிகாரி அப்படின்றான். ரைட்டா. அவன்கிட்ட அதிகாரிட்ட சொல்கிறான் அந்த போலீஸ்காரன் சரி அதிகாரின்றான். குட் நைட் சார் அப்படின்னா அவன் குட் நைட் சொல்லிடுறான். செட் த போலீஸ்மேனுக்கு குட் நைட் சொல்லிடுறான். போலீஸ்மேன் கிளம்ப போகிறான். ரைட்டா. பேசிங் ஆன் ஆல் அலாங் இஸ் பீட் அப்படின்னா பேசிங்கன்னா கடந்து சென்றார். ஆன் ஆல் அலாங் இஸ் பீட் அப்படின்னா அவரோட பெட்ரோலிங்னு சொல்கிறது, அதாவது அவரோட பீட்டுன்றது அந்த ரோந்து போகிறாங்களே, ரோந்து போகிறதுல அவர் ரோந்து போகிற பணியை கடைபிடித்தார். பேசிங்கன்னா சென்றார். ஆன் ஆல் அலாங் இஸ் பீட் அப்போ ரோந்து பணியில் அவர் செல்ல ஆரம்பித்தார். ட்ரையிங் டோர்ஸ் அஸ் ஹி வென்ட் அப்படின்னா ட்ரையிங் டோர்ஸ்னால் கதவுகளை பார்த்து கொண்டே அஸ் ஹி வென்ட் சென்றார் அப்படின்னா, அதாவது அது என்ன சொல்கிறான், இரவு வணக்கம் ஐயான்றான். இந்த பாப்பா அவனை சொல்கிறான் இரவு வணக்கம் ஐயான்னு செட் த போலீஸ்மேன்ட்டு சொல்கிறான். அதுக்கடுத்து என்ன பண்ண போலீஸ்காரர் தன பாதையிலேயே செல்லும்போது கதவுகளை சோதித்து கொண்டே செல்கிறார்ன்ற மீனிங். அடுத்து நெக்ஸ்ட்டு there was now a fine cold drizzling falling and the wind had risen from its uncertain puffs in a steady blowன்றான். அப்போ there was now இப்பொழுது a fine ஒரு நல்ல ரைட்டா ஃபைன் கோல்டு டிசிலிங் ஃபாலிங். அப்போ கோல்டு டிசிலிங் குளிர்ந்த நல்ல தூரல் விழுந்தது. ரைட்டா. கோல்டுன்னு குளிர்ந்த டிசிலிங்னா தூரல். ரைட்டா. டிசில் ஃபாலிங் அப்படின்னா அப்போ குளிர்ந்த ட்ரிஜில் ஃபாலிங் என விழுந்தது. என்னது தூரல் விழுந்தது. அவர் கடந்து போகும்போது தேர் வாஸ் நவ் எ ஃபைன் ஒரு நன்றாக தேர் வாஸ் ஏ நவ் தற்பொழுது எ ஃபைன்னா நேர்த்தியான நன்றாக இருந்தது. எது என்ன இருந்தது கோல்டு டிசிலிங் ஃபைன் அப்படின்னா ஒரு குளிர்ந்த தூரல் விழுந்தது. அண்ட் த விண்டு ஹேட் ரீசன் ஒன்று காற்றும் அடித்தது. ரீசன்னா காற்று அதிகமாக அடிக்க ஆரம்பித்தது. பிரமிட்ஸ் அன்சர்டைன் புல்ஸ் அப்படின்னா அன்சர்டைன் புல்ஸ் அப்படின்னு சொன்னால் அதாவது செர்டைன் புல்ஸ்னால் ஒரு இழுவை செய்கிறது. பிரமிட்ஸ் அன்சர்டைன் புல்ஸ் அப்படின்னா அதாவது ஒரு பஃப்ஸ்ன்னு சொல்கிறான். அது நிலையில்லான ஒரு நிலையற்ற ஒரு தன்மையில் அந்த மாதிரி காற்று அடித்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறான். பஃப்ஸ்னால் நிலையற்ற தன்மை, அதை தான் விழுக்கிறது. அதை பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு நேர்த்தியான குளிர்ந்த தூறல் விழுந்தது மற்றும் காற்று அதன் நிச்சயமற்ற சூழலிலிருந்து ஒரு நிலையான வீச்சுக்கு உயர்ந்தது அப்படின்னா அதிகமாக வீச ஆரம்பித்தது. ஸ்டெடி ப்ளோ அப்படின்ட்டான். ரைட்டா. அது அன்சர்டைன் பஃப் இன்டே ஸ்டெடி ப்ளோன்னா ஸ்டெடினா ஒரு காற்றோட வேகம் அதிகமாகி கொண்டே இருந்தது. ஸ்டெடி ப்ளோனா ஒரு அதிகமாகி கொண்டே இருந்ததுன்றது அது பொருள். சரி நெக்ஸ்ட்டு எ ஃபியூ ஃபுட் பேசஞ்சர்ஸ் astir in their quarters hurried dismally and silently along with coat collars turned high and pocketed hands. நல்லது கவனிங்க. a few foot ஒரு சில காலடி மட்டும் பேசஞ்சர்ஸ் அந்த பகுதியில் வந்து அசைந்து கொண்டிருந்த சில நடைப்பயணிகள் கோட் காலர்களை உயர்த்தியும் கைகளை பாக்கெட்டில் வைத்தும் சோகமாகவும் மௌனமாகவும் விரைந்தனர் அப்படின்றான். அதாவது அவரோட கைகளை அந்த குளிர் காற்றடிக்குது இல்லையா அப்படின்ற போது கைகளை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு காலர் இருக்கு இல்லையா காலரை வந்து தூக்கி விட்டுறணும். ஏன்னா காற்று வந்து இது கழுத்தில் வரும் இல்லையா அதை காலரை தூக்கி விட்டுட்டோம். கைகளை வந்து பையில் போட்டுக்கிட்டோம். அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணாங்க வேகமாக சோகமாகவும் வேகமாகவும் செல்ல ஆரம்பித்தார்கள்னு சொல்கிறான். எ ஃபியூ ஃபுட் பேசஞ்சர்ஸ் அப்போ சில மனிதர்கள் ஃபுட் பேசஞ்சர்ஸ்னால் சில மனிதர்களும் தென்பட்டார்கள். எ ஃபியூ ஃபுட் பேசஞ்சர்ஸ் அது ஃபுட் பேசஞ்சர்ஸ் நடந்து போகிற மனிதர்கள். ரைட்டா. ஃபுட் பேசஞ்சர்ஸ்னால் நடந்து போகிற மனிதர்கள் சில நபர்கள் தான் தென்பட்டார்கள். எ ஃபியூ ஃபுட் பேசஞ்சர்ஸ் சில நடந்து போகிற நபர்கள் தென்பட்டார்கள். அஸ்டே இன் தட் கோட்டர் ஹரீட்னா வேகமாக சென்றனர். டிஸ்மேலி அண்டு சைலண்ட்லி அப்படின்றான். டிஸ்மேலி அண்டு சைலண்ட்லி அப்படின்னு சொன்னால் சைலண்ட்னா சோகமாகவும் டிஸ்மேலினா மௌனமாகவும் விரைந்தனர். டிஸ்மேலினா
மௌனமாகவும் சோகமாகவும், சைலண்ட் அமைதியாகவும், அதாவது விரைந்தனர், சோகமாகவும், அது டிஸ்மேல சோகமாகவும் அமைதியாகவும், ஹவின்னு சென்றனர், விரைந்தனர்னு அர்த்தம். ரைட்டா? அலாங் வித் கோட் காலர்ஸ், அலாங் வித் கோட் காலர்ஸ்னால் அவரை காலரை வந்து தூக்கி விட்டு கொண்டு, ஸ்டாண்ட் கையினா தூக்கி விட்டு கொண்டு, அண்டு பாக்கெட்டட் ஹேண்ட்ஸ்னால் கைகளை பைக்குள்ளே விட்டு கொண்டும் செல்ல ஆரம்பித்தனர். அண்டு இந்த டோர் ஆஃப் த ஹார்ட்வேர் அப்படின்னா, அண்ட் இந்த டோர் ஆஃப் த ஹார்ட்வேர், அந்த ஹார்ட்வேர் கம்பெனியில் தான் இவன் நின்றுட்டு இருக்கான், மற்றும் இரும்பு பண்டங்களின் கடையின் கதவில், அதான் சொல்ல அண்ட் அடுத்து நெக்ஸ்ட் வரும், அண்ட் இந்த டோர் ஆஃப் த ஹார்ட்வேர், அந்த கதவில் இவன் நின்றுட்டு இருக்கான் அப்படின்றான். சரி, நெக்ஸ்ட் அடுத்ததில் பார்க்கலாம்.